මහිතන්නේ අපිට ඇතිය ලොකු ඉවසීමේ සීමාවක් උපවාසයකට තියෙනවා. ඒ වගේ සමාජ මාධ්‍යයක එන්න කරගෙන ප්‍රහාර පොඩ්ඩක් ගණන් ගන්න දෙපා. சமூக ஊடகங்கள் வாயிலாக எவ்வளவுதான் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் நாம் செல்லும் பாதை சரியானதாக இருந்தால் பொறுமையுடன் அவற்றை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் இறுதியில் உண்மையே வெல்லும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பு நாராயண்பட்டி அபேராம விகாரையில் முருத்தெட்டுவே ஆனந்த தேரரை இன்று சந்தித்த போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டார். අපේ ගමන නිවැරදි නම් සත්‍ය කවදාද ජයග්‍රහණය කරගන්න වෙන්නේ. ඉතින් මම හරි විශ්වාස කරනවා සත්‍ය කවදාද ජයග්‍රහණය. உண்மை ஒரு நாள் வெல்லும் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன். அன்று ரணசிங்க பிரேமதாசவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது முருத்தெட்டுவே ஆனந்த தேரர் அவருக்கு ஆதரவாக நின்றார். அன்று முதல் நான் மகா சங்கத்தினருக்கும் ஏனைய மத தலைவர்களுக்கும் வழங்கி வரும் கௌரவம் என்றும் மாறாது. சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தின் ஊடாக மத தலைவர்களை மையப்படுத்தி வெறுப்புணர்வை தூண்டும் கருத்துக்கள் தடுக்கப்பட வேண்டும். அதற்கு மேலதிகமாக நாட்டின் ஒற்றுமையை பாதுகாக்கும் பொறுப்பை ஜனாதிபதி ஏற்று அனைத்து மதங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு சர்வ மத பேரவையை உருவாக்க வேண்டும். இதனூடாக இனவாதம் மற்றும் மதவாத பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். ජාතිවාදය ආගම්වාදය වර්ගවාදය ජාතින් අතර බෙහෙදීම ඇති කරගන්න දෙයක් බෑ. අපේ රටේ තියෙන්නේ නීතියක්. නීතියේ තියෙන උත්තරීතර නීතිය. இதன்போது கருத்து தெரிவித்த முருத்தெட்டுவே ஆனந்த தேரர் தற்போதைய அரசாங்கத்தின் கீழேயே பிக்குகள் அதிகளவில் அவமதிக்கப்படுவதாக குறிப்பிட்டதுடன் ரணசிங்க பிரேமதாசவின் காலத்தில் பௌத்த மதத்திற்காக முன்னெடுக்கப்பட்ட பல பணிகளை நினைவு கூர்ந்து இன்று அவை நிறுத்தப்பட்டுள்ளமை குறித்து தனது கவலையை தெரிவித்தார்.